வாக்காளரினுடைய ஒர்த்து பாஜகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்காது 80 ரூபாய். 80 ரூபாய் செலவு பண்ண போதும் ஓட்டை தூக்கிடுவேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எவ்வளவு சிரிப்பா இருக்கும். அது இங்க நடந்துகிட்டு வந்திருக்கு. ஒரே ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு 6 பேருடைய வாக்காளரை நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரிய யாருக்கு தந்த? நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம் நேர்பாப். இதனை 2015ஆம் ஆண்டு மோடி வந்த ஒரு வருஷத்துல இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதை வச்சு லட்சக்கணக்கான பேரை நீக்கி இருக்கிறான் இந்த நேர்பாப்பை வச்சு. இன்னும் நேர்பாப்பு மோசடி இன்னும் நம்மளுக்கு வெளில வரல. தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் சொல்லுது பாருங்க. அங்க நீதிமன்றத்துக்கு போனா இவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் இப்படிலாம் சொல்லுது இருக்கத்தான் செய்யும். இருக்கிறவனை செத்துட்டான்றது. இங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. பிஎல் வகிட்டு இசி போன்ற ஒரு அதிகாரிகிட்ட சொல்றாரு, ஏங்க இந்த உயிரோட நான் நிக்கிறேங்க, நானும் என் புருஷனும் நிக்கிறோம், எங்க 2 பேரும் செத்துட்டாருன்னு உங்களுடைய இதுல வந்திருக்குதா எப்படிங்க? இதான் எஸ்ஐஆர்னு கேட்டாங்க. வேட்பாளருங்க அடுத்த எலெக்ஷன்ல போட்டியிட போறவரு உயிரோட நிக்கிறாரு செத்துட்டாருன்னு போடுறான். ஞானேஷ்குமார் சொல்றாரு வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்த பட்டதுன்னு. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு மோசடி வேற எங்கேயாவது நடந்துதான் கேள்விப்படுறீங்களா? திட்டமிட்டு செய்யப்படுபவை. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே. ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த சனிக்கிழமையே நாங்கள் இதை பற்றி பேசியிருந்தோம். கர்நாடக மாநிலம் கல்புர்கி மாவட்டத்தில் உள்ள ஆலந்த் என்கின்ற சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வென்ற சுபாஷ் குட்டேடார் என்கின்ற பாஜக வேட்பாளர், அவர் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அவருக்கு ஐயம் ஏற்பட்ட வாக்காளர்களுடைய பெயர்களை எல்லாம் தெரிவு செய்து எடுத்து அவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்காக ஒரு நபரிடம் அளிக்கின்றார். அந்த நபரின் பெயர் அக்ரம் பாஷா. அந்த நபர் மற்றொரு தொடர்பு, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு பாபி ஆட்யா என்கின்ற நபரை சந்தித்து நபர் வழியாக அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய SMS ஆக்டிவேட் என்கின்ற ஒரு வெப்சைட்டை பயன்படுத்தி அவர்கள் 5994 வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த முறை கொடுத்த செய்தி. இதில் முக்கியமாக SIT இந்த விடயத்தில் தேர்தல் ஆணையம் யார் இதை செய்தது என்கின்ற விவரத்தை அளிக்க மறுத்துவிட்டது. மீண்டும் சொல்கின்றேன், யார் இவ்வாறு தேர்தல் ஆணையத்தினுடைய நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் NVSP அதில் இருந்து யார் இந்த வாக்காளர்களை நீக்கியது என்கின்ற விவரத்தை இந்த தேர்தல் ஆணையம் கர்நாடக காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு அளிக்கவில்லை. அந்த விவரத்தை அளிக்கவில்லை. ஆனால் SIT, புத்திசாலிகள் நிரம்பிய காவல்துறை, அது கண்டுபிடித்திருக்கிறது. கண்டுபிடித்த விவரங்கள் தான் இதுவரை நான் சொன்னது. அக்ரம் பாஷா, சுபாஷ் குட்டேடார் அவருடைய மகன், அதற்கு பிறகு இந்த அக்ரம் பாஷாவுடைய தம்பி, அப்புறம் அக்ரம் பாஷாவுடைய மனைவியின் மூலம் அந்த பணம் எல்லாம் இங்கே பாபி ஆத்யா அவருக்கு அனுப்பப்பட்டு அவர் ஒரு உரிய தொகையை கொடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய SMS ஆக்டிவேட் என்கின்ற அமைப்புக்கு, அந்த வெப்சைட்டுக்கு கொடுத்து இதையெல்லாம் சாதித்திருக்கிறார்கள். இதில் கவனிக்கணும், 80 ரூபாய் கொடுத்தா போதும். அதாவது ஒரு வாக்காளரினுடைய ஒர்த்து பாஜகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்காது 80 ரூபாய். 80 ரூபாய் செலவு பண்ண போதும் ஓட்டை தூக்கிடுவேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எவ்வளவு சிரிப்பா இருக்கும். அது இங்க நடந்துகிட்டு வந்திருக்கு. SIT அந்த சிறப்பு புலனாய்வு குழு, கர்நாடக காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு குழு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னம்னா, இது அவ்வளத்தையும் செய்வதற்கு காரணம் வந்துட்டு நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் என்கின்ற அந்த போர்ட்டலில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ். எப்படி? ஆலண்ட் கேஸ் அக்யூஸ்டு யூஸ்டு லூப் ஹோல்ஸ் இன் NVSP. லூப் ஹோல்ஸ் அதாவது எப்படி அப்படின்னம்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஃபோன் நம்பர் அனுப்புவாங்க ரேண்டமா.
அந்த ஃபோன் நம்பரை வந்துட்டு செல்ஃபோன் நம்பர் தான், அதை இவங்க அப்லோடு பண்ணிட்ட உடனே அதுக்கு ஒரு ஓடிபி கிடைக்குது. அந்த ஓடிபி கிடைச்சிட்ட உடனே அவங்க வந்துட்டு எவ்வளவு ஃபார்ம் வேணாலும், ஃபார்ம் 7 படிவம் 7 டவுன்லோட் பண்ணி ஒருத்தர் பேரையா போட்டு 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 நீக்க வேண்டியது. இப்படிதான் நீக்கி இருக்கிறாங்க. 5994 பேருக்கும் ஒவ்வொரு நம்பரு, ஒரு ஓடிபி அப்படிதான். அப்படி இல்லை, ஒரு நம்பரை போட்டுட்டு அதுக்கு ஒரு ஓடிபியை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு சாவகாசமா எவ்வளவு பேரை டிலீட் பண்ண முடியுமோ அப்படி டிலீட் பண்ணியிருக்கிறாங்க. இது தெரிஞ்சிடுச்சு. இந்த நம்ம பேசுறோம், இந்த 2023 இது நடந்துச்சு. இது தெரிஞ்சிட்ட உடனே என்ன பண்றாங்க, உடனே தேர்தல் ஆணையம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. எவ்வளவு, ஒரு தடவை அந்த இன்புட், அதாவது ஒரு நம்பரை போட்டு ஓடிபி வாங்கினா அதை வச்சுட்டு 6 தடவை தான் பண்ண முடியும். சிரிப்பா இருக்குதுங்களா உங்களுக்கு? ஒரே ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு 6 பேருடைய வாக்காளரை நீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரிய யாருக்கு தந்த? நான் அந்த இடத்துல படிக்கிறேன் பாருங்க. The EC introduced an e-verification system and double authentication on the NVSP in September 2025, 2 ஆண்டுகளுக்கு பிறகு, to prevent such misuse, and limited the number of applications that can be made from an account to 6 sources. 6 அப்ளிகேஷன் போடலாம், 6 முறை டவுன்லோட் பண்ணி ஃபார்ம் 7 பண்ணி 6 பேர் ரிமூவ் பண்ணலாம். எதுக்கு நீ அந்த மாதிரி செய்யற? நான் இடம் மாறுறேன் அப்படின்னம்னா ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணி என் பேரை போட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபார்ம் 6 டவுன்லோட் பண்ணி நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் என்ன நான் சேர்த்துக்கலாம். இதான நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலுடைய அப்ஜெக்டிவ். 6 பேருக்கு எதுக்கு எனக்கு வந்து நீ கொடுக்குற? நான் ஒரு ஃபோன் நம்பரை போட்ட உடனே ஓடிபி கொடுத்துட உடனே 6 பேரை ரிமூவ் பண்றதுக்கு ஏன் நீங்க கொடுக்குற? அது அப்படியே இன்னொரு ரீடிங் பண்ணுங்களா, 6 பேர் சேர்க்கவும் செய்யலாம். நான் இவ்வளத்தையும் நமது பத்திரிகையாளர்கள் நண்பர்கள்லாம் வந்துட்டு பண்ணி பக்கம் 107 என்னுடைய இந்த புத்தகம் வாக்கியத்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி, இந்த புத்தகம் 2019 முடிச்சு 2020 சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டது. அதுல நான் சொல்லியிருக்கேன், நீங்க படிக்கிறேன் கேட்டுங்க. அந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு வந்துட்டு நான் தலைப்பு ஒன்று கொடுத்துருக்கிறேன். எளிதாய் நீக்கலாம், எவரும் நீக்கலாம், எவரையும் நீக்கலாம். தலைப்பு கொடுத்துருக்கேன். தேச வாக்காளர் சேவை வாசல் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் என்கிற இணையதள சேவையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உருவாக்கியிருப்பதன் நோக்கம், வாக்காளர்கள் இணையத்தின் வாயிலாக தங்களை பதிவு செய்து கொள்ளவும், இருப்பிடம் மாறும் போது பட்டியலிருந்து தங்கள் பெயரை நீக்கிக் கொள்ளவும், பிறகு எந்த தொகுதியில் அல்லது வட்டத்தில் வாக்களிக்க வேண்டுமோ அந்த புதிய முகவரியில் வாக்காளர் பட்டியலில் தங்களை பதிவு செய்து கொண்டு சேர்த்துக் கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்டதாகும். இதுதான் பர்பஸ். ஆனால் இந்த தொழில்நுட்ப ரீதியான வசதியை அரசியல் கட்சிகளின் செயல்பாட்டாளர்கள், இதற்கென்றே கட்சிகளால் பயிற்றுவிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்க தேச வாக்காளர் வாசலுக்கு சென்று படிவம் 7 பதிவிறக்கம் செய்து அதில் யாரையெல்லாம் நீக்க வேண்டுமோ அவர்களின் பெயர்களை தனித்தனியாக பதிவிட்டு நீக்கியுள்ளனர். எடுத்துக்காட்டாக நவீத் சாப் என்பவரின் பெயரை நீக்க அவர் வசிக்கும் பகுதியினுடைய வாக்காளர் பட்டியலை பார்த்து படிவம் 7 பதிவு செய்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள முகவரியில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளார் என்று பதிவு செய்து மீண்டும் பதிவேற்றம் செய்து விட்டால், அப்லோடு செய்து விட்டால் போதும், அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்காது. புரியுதுங்களா? இது திட்டமிட்டு செய்யப்படுவதே. மென்பொருள் மூலம் உருவாக்கப்படும் ஒரு படிவத்தை கொண்டு பதிவு செய்தவர் வாக்காளர் தானா இல்லை அவரது பெயரில் அது செய்யப்பட்டதா என்பதை தேர்தல் ஆணையமே உறுதி செய்திட வேண்டும். ஆனால் 90 கோடி வாக்காளர்களை கொண்ட இந்நாட்டில், அப்பொழுது சொன்ன அந்த கணக்கு, வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது என்பதை சரிபார்த்துக் கொள்ள சொல்கிறது தேர்தல் ஆணையம். இது சாமானிய மற்றும் பாமர மக்களுக்கு எட்டாத ஒரு ஏற்பாடாகும். இந்த அளவிற்கு நம்ம சொல்லி 2019 இந்த புத்தகத்தை எழுதி 20 வெளியிட்டோம். என்ன சொல்றேன்னா, இதான் வெளியிட்டோம்ல, அப்பவே இதை மாத்திருக்கலாம்ல. ஏன்னா இந்த ஃப்ராட் வந்துட்டு 2023 நடக்குது செப்டம்பர்ல. இந்த தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு புத்தகம், நான் என்னுடைய செய்திகள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நானோ ராகுலோ இதை போட்டோன்னு வச்சுக்கோங்க, நாங்க 2020 நாங்க பேசிட்டு இருக்கிறோம் இதெல்லாம். இந்த செய்தியை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம், டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா எப்படி வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேலை செய்யுது, எப்படி தேர்தல் ஆணையம் வேலை செய்யுது அப்படின்ற ஒரு லிங்க் அதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே நீங்க பார்த்துருக்கலாம். லிங்கை கொடுக்குற நீ அப்ப எல்லா விவரமும் அதுக்கு தெரியும். தெரிஞ்சும்
எந்த திருத்தத்தையும் செய்யவில்லை. இது மோசடி, இது திட்டமிட்ட மோசடியா இல்லையா? ஒரு வாக்காளர் பட்டியலை பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு மனிதன் தானாக தனது பெயரை சேர்த்து கொள்ளவோ நீக்கிக் கொள்ளவோ ஒரு வசதியை தரீங்கன்னா அதுக்கு சேஃப்கார்ட்ஸ் இருக்கணும் இல்லையா? சேஃப்கார்ட்ஸ், பாதுகாப்பு வசதிகள் எதையுமே இல்லாம செஞ்சுட்டு ஒரே ஒரு தொகுதியில மட்டும் 5994 பேரை நீக்கி இருக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு நபர், இதுல ஈடுபட்ட நபருடைய பெயரே, தம்பியினுடைய பெயரே நீக்கப்பட்ட பார்த்துட்டார் ஒருத்தர். இது எப்படி வருது அப்படின்னம்னா, இந்த ப்ராசஸ் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அதுல பார்த்தா இவருடைய தம்பியினுடைய பெயரே இல்லை. ஆஹா, இது என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லும் போதுதான் B.R. பட்டேல், அதாவது இந்த சுபாஷ் குட்டேடாரை எதிர்த்து போட்டியிட்டு கடைசியாக நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வென்ற, அது வரைக்கும் 4 முறை தோற்ற, அதன் பிறகு வென்ற அந்த காங்கிரஸ் வேட்பாளர் B.R. பட்டேல் இதை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் கிட்ட முறையீடு செய்யறாரு. இந்த தாசில்தார் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. ரெஜிஸ்டர் பண்ணித்தான் இவ்வளவு பெரிய மோசடியை கண்டுபிடிச்சு இதை செஞ்சது யாருன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது இதற்கான விவரங்களை தர மறுக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். ஏன்னா பல இடங்கள்ல இருந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ டெஸ்டினேஷன் வந்துட்டு அந்த இடத்துல இருந்துட்டு தேர்தல் ஆணையம் அங்க வந்திருக்க வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது தரவே மறுத்து விட்டது தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு நாணயமான தேர்தல் ஆணையம் என்று கருதுகிறீர்களா? யோசிச்சு பாருங்க. இது அவ்வளவும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதலோடு தானே செய்யப்பட்டது. இல்லாட்டி இதெல்லாம் முடியுமா? இப்படி ஒண்ணு. இதே மாதிரி இன்னொன்னு இருக்குது. எப்படி வந்துட்டு நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இருக்குதோ இதே மாதிரி வந்துட்டு இன்னொன்னு இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் சொல்ற பியூரிபிகேஷன் சொல்றாருல்ல. இப்ப ஞானேஷ்குமார் இருக்கிறாரு, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். அவர் SIR முடிச்சிட்ட உடனே வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்ட்டு சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விபூதி இது சூடம் காட்டிக்கிட்டாங்க. அவங்க தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது. அதுல ஒண்ணு இருக்குது. அந்த பேர் என்னன்னா, தேச வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தல் மற்றும் அங்கீகார திட்டம், நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிபிகேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம், நேர்பாப். இதனை 2015ஆம் ஆண்டு மோடி வந்த ஒரு வருஷத்துல இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. இதை வச்சு லட்சக்கணக்கான பேரை நீக்கி இருக்கிறான் இந்த நேர்பாப்பை வச்சு. இன்னும் நேர்பாப்பு மோசடி இன்னும் நம்மளுக்கு வெளில வரல. நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். நல்லா கவனிங்க. இந்த தேர்தல் ஆணையம் நூதனமான மோசடிகள் பலவற்றை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டு வர்றதுக்கு காரணமே இதுதான். நேர்பாப் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய அந்த வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தும் மென்பொருளால் தெலுங்கானா மாநிலம் தலைநகர் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் 27 லட்சம் வாக்காளர்களும் ஆந்திரத்தில் 19 லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். 27 19 என்னாச்சு? 37 46 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. அதை எதிர்த்து அது சீனிவாஸ் கோடாலி என்பவர், இவர் தரவு ஆய்வியல் அறிவாளர், இவர் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக பொது நல வழக்கை தொடர்ந்தார். சும்மா ஒன்றும் இல்லை. இந்தியாவுடைய இன்டெலெக்சுவல்ஸ் சில நேரங்களில் நீங்க கேட்குறீங்க, நீங்க இவ்வளவுதான் பண்ணிட்டு என்ன சார் பண்ண போறீங்க? எனக்கு நான் சொல்ல வரேன், I lost faith in our judicial system, judiciary, basically because any petition pertaining to the electoral frauds, misuse or anything, the court says that they will not interfere with the independency of the election commission. தேர்தல் ஆணையத்துடைய சுதந்திரத்தை நாங்க தலையிட மாட்டோம் சொல்லிட்டு கோர்ட் அப்பப்போ ஒதுக்கிது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதான் நினைப்பேன். நான் தான் சொல்லுவாங்க, போகாத மக்கள் எழுச்சி நான் சொல்றதுக்கு காரணமே இதுதான். இந்த புத்தகத்தை நான் எழுதப்பட்டதுக்கும் தேர்தல் ஆணையம் தான் காரணம். எவ்வளவு பேர் வாக்காளர்கள், எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணப்பட்ட வாக்காளர்களை பார்த்தீங்க அப்படின்னோம்னா வாக்களித்தவர் எண்ணிக்கையை விட எண்ணப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை கூட. தொகுதி பை தொகுதி நான் இதில் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில், தென் சென்னையில், ஸ்ரீபெரும்புதூர்ல, காஞ்சிபுரத்தில், இப்படி நான் பல தொகுதிகளில் போட்டிருக்கேன். அப்புறம் ஹேமமாலினி போட்டியிட்ட மதுரா தொகுதியில பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் எப்படிங்க வித்தியாசம் வரும் சொல்லுங்களேன்? எலக்ட்ரானிக் மிஷின் தானே அது போட்டதானே ரெஜிஸ்டர் பண்ணுச்சு. கேட்ட தேர்தல் ஆணையம் சொல்லுது, இல்ல
அதாவது சில பூத்தில் வந்துட்டு அந்த ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு 40 ஓட்டு 50 ஓட்டு போட்டு ஒரு செக் பண்ணுவாங்க இல்லையா, சரியா பதிவாகுதான்னு. அதை போட்டதை அழிக்காம விட்டதுனால அது அப்படி ஆகிப்போச்சு. அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க நீங்க வாக்குப்பதிவு அதிகாரிக்கு, அப்புறம் அழிக்காம ஒரு விட்டாருன்னு எப்படி சொல்றேன்? அப்போ இந்த இடத்துல பாருங்க, வாக்குப்பதிவு முடிஞ்சிட்ட உடனே அந்த தேர்தல் வாக்குப்பதிவு அதிகாரி என்ன செய்யணும் அப்படின்னம்னா, அன்னைக்கு எவ்வளவு ஓட்டு போலாச்சு அப்படின்ற நம்பர் அவர்கிட்ட இருக்கும். நீங்க ஓட்டு போட போனீங்கன்னா ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு யார் கடைசி அந்த இவிஎம் ஆப்ரேட் பண்ற அதிகாரி. அப்போ அவங்களுக்கு சரியான எண்ணிக்கை தெரியும்ல. இப்போ இதில் ஒரு 50 ஓட்டு சேர்த்து போயிருக்குதுன்னா அது தெரியும்ல, அப்பவே காட்டி கொடுத்துரும் இல்லையா. அப்போ ஃபார்ம் 17 வந்துட்டு ஃபில்அப் பண்ண முடியாது. ஏன்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிசிக்கல் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் கணக்கு, அந்த கவுண்ட் இந்த கவுண்டோட ஒத்து போகாது. ஆனா அப்படி ஒரு டிஸ்பியூட் தமிழ்நாட்டில் எங்கேயுமே செய்யலையே. ஆனா தொகுதி 16,000, 19,000, 22,000, 23,000 வாக்கு வித்தியாசம் வருது பார்லிமெண்ட் சீட்ல. புரியுதுங்களா? இந்த தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் சொல்லுது பாருங்க. அங்க நீதிமன்றத்துக்கு போனா எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ், இவ்வளோ பெரிய எக்ஸசைஸ்ல இப்படிலாம் சிலது இருக்கத்தான் செய்யும். இருக்கிறவனை செத்துட்டான்றது. இங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு பிஎல்ஓ கிட்ட. அதுக்கு மேல இருக்கக்கூடிய இசி போன்ற ஒரு அதிகாரிகிட்ட சொல்றாரு, ஏங்க இந்த உயிரோட நான் நிக்கிறேங்க, நானும் என் புருஷனும் நிக்கிறோம், எங்க 2 பேரும் செத்துட்டாருன்னு உங்களுடைய இதுல வந்திருக்குதா எப்படிங்க? இதான் எஸ்ஐஆர்ன்னு கேட்டாங்க. அந்த அம்மா இல்ல, அவங்களுக்கு என்ன தெரியும் ஏத்தனம் என்ன பண்ணான்ட்டு. வேட்பாளருங்க அடுத்த எலெக்ஷன்ல போட்டியிட போறவரு உயிரோட நிக்கிறாரு, செத்துட்டாருன்னு போடுறான். இந்த ஆளு ஞானேஷ்குமார் சொல்றாரு, தலைமை தேர்தல் ஆணையர், வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டதுன்னு. என்னத்த சொல்றது இந்த நாட்டுல? நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு மோசடி வேற எங்கேயாவது நடந்துதா கேள்விப்படுறீங்களா? திட்டமிட்டு செய்யப்படுபவை. நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலா இருந்தாலும், நேர்பாப்பா இருந்தாலும், இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த புத்தகத்தெல்லாம் எழுதி வெளியிட்டுறாங்க. இந்த டிஸ்கிரிபன்சிஸ், இந்த வேறு வித்தியாசத்தெல்லாம் சொன்ன உடனே இப்ப போய் பாருங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு தேர்தல் மொத்த வாக்காளர்கள், பதிவான வாக்குகள், செல்லாத வாக்குகள் கிடையாது. இப்ப ஏன்னா வந்துட்டு நோட்டா வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருடைய இப்ப பாத்தீங்கன்னா அந்த மொத்த வாக்காளர்கள், பதிவான வாக்குகள், அந்த லிஸ்டே போடுறதில்ல, அந்த வார்த்தையே வெளியிடுறது இல்லை. வெளியிட்டாதானே நீ கண்டுபிடிப்ப, வெளியிடுறதே இல்லை. எடுத்த உடனே வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர், வெற்றி பெற்ற ஜேடியு வேட்பாளர் எடுத்து பாருங்க. கடைசியா அந்த தேர்தலில் அதோட முடிஞ்சு போச்சு அவங்களுடைய பர்சன்டேஜ். எவ்வளவு நூதனமா ஏமாத்துறாங்க பாருங்க. தேர்தல் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம கோர்ட்ல சொன்னா இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவிஎம்ல ஃப்ராடு, விவிபேட எண்ண மாட்டேன், வாக்காளர் பதிவான வாக்காளர்களுக்கு எண்ணப்பட்ட வாக்குகளுக்கு வித்தியாசம், ரைட்டா? இவ்வளவு பல இடங்கள்ல வந்துட்டு மெஷின் வந்துட்டு மால் ஃபங்க்ஷனிங்கு, இவ்வளத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர்ல உயிரோடு இருக்கிறவன செத்து போயிட்டான், அங்கே இருக்கிறவன் வேற இடத்துக்கு போயிட்டான், பெண்கள் வாக்குகள் குறையுது. எதையுமே நீதிமன்றம் சீரியஸா எடுத்துக்கல. அப்ப இங்க எங்க ஜனநாயகம் வந்துட்டு வேலை செய்யுது? டெமோக்ரஸி இஸ் வாட்? ஒரு வாக்கின் மூலம் என்னுடைய ப்ரிஃபரன்ஸை நான் செய்யறேன். நான் யாரை தேர்ந்தெடு, எப்படிப்பட்ட அரசு அமையணுன்றது அதுதான் சுதந்திரத்தின் மூலமாக உனக்கு கிடைச்ச ஒரே உரிமை அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாரு. நமது நாட்டில் கேலி கூத்தாக்கப்படுகிறது. இதுதான் நாங்க தலைப்பாடா அடிச்சுக்கிறதுக்கு காரணம். நம் மக்கள் கிளர்ந்த வேண்டும் வருது. இப்போ தமிழ்நாடு வருது, பார்ப்போம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இது வரைக்கும் கத்துறவங்கலாம், கூக்குரல் எடுத்தவங்கலாம் வந்துட்டு எதிர்கட்சி முதலமைச்சர்கள், மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின், இவங்கெல்லாம் வந்துட்டு இப்ப யோகி ஆதித்யநாத் கத்த ஆரம்பிச்சிட்டார். நாளைக்கு அது விரிவா ராகுல் பேசுவார், நான் மட்டும் இருக்கிறத மட்டும் சொல்றேன். யோகி ஆதித்யநாத் சொன்னார், அங்கே உத்தரப்பிரதேசத்துல எஸ்ஐஆர் நடந்தது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். 26 கோடி பேர் வாக்காளர்கள் மொத்த பாப்புலேஷன் உத்தரப்பிரதேசம். அதுல 65% பேர் எபவ் 18 இயர்ஸ். அப்படின்னா என்னுடைய ஓட்டர்ஸ் வந்துட்டு 16 கோடி. ஆனா எஸ்ஐஆருக்கு அப்புறம் எனக்கு சொல்றாங்க 12 கோடி தான் வாக்காளர் அப்படின்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. குறைஞ்சது 65% பேர் எனக்கு வாக்காளர். 18. இப்ப இந்த உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடங்கள்ல எல்லாம்
18 வயசு நிரம்பியவர்கள் ரொம்ப அதிகம், மோர் தென் 50% ஆஃப் தர் பாப்புலேஷன். அது இல்லாத மற்றவங்க. ஆனா 12 கோடி மட்டும்தான் வாக்காளர்கள். இது என்ன அப்படின்னம்னா, இது வந்துட்டு யோகி ஆதித்யநாத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு அவரே கருதுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இன்னையில இருந்துட்டு யாரையெல்லாம் நீக்கினாங்கன்றதை கண்டுபிடிங்க. 4 கோடி பேர் மிஸ்ஸிங். இவங்கள அவருடைய கேடர்ஸ் அவர் சொல்றாரு இந்தியில 95% பேர் நம்முடைய ஓட்டுக்கள் அப்படின்றாரு அவரு. இவங்களை எல்லாம் நம்ம சரிபார்த்து மறுபடியும் சேர்த்தா நாம ஜெயிச்சிடலாம், இல்லாட்டி தோத்துருவோம். எப்படி இருக்கு பாருங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த கட்சியை கடிச்சு இந்த கட்சியை கடிச்சு கடைசியில் சொந்த கட்சியை வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா எப்படியாப்பட்ட மோசடி பாருங்க. இதுதான் சொல்றது, ஜனநாயகத்தை கார்ப்பரேட் அரசியல் விழுங்கி விட்டது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இது அவ்வளவு எதுக்கு? இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மோடி அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்ட மாநில அரசுகள் கார்ப்பரேட்டினுடைய சுரண்டலுக்கு வழிவிட்டு விடும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமு மாத்துறாங்க, 125 நாள்ன்றாங்க. ஆனா மத்திய அரசுடைய அந்த ஃபண்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க, 60% குறைச்சிருக்கிறாங்க. 40% மாநில அரசுகள் கொடுக்கணும்ன்றாங்க, கண்டிஷன் போடுறாங்க. இதுக்கு மேல டிமாண்ட் பேஸ்டு கிடையாது, சப்ளை பேஸ்டு அப்படின்றாங்க. அந்த அந்த கேரண்டி ஸ்கீம்ல இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ், அவங்க அந்த கிராமத்து மக்கள், அவங்களுடைய உரிமையை இவங்க பறிக்கிறாங்க. விவசாயம் நடக்கும்போது உனக்கு வேலை கிடையாது, நீ அந்த இடத்துல போயிட்டு வேலையை பார்த்துக்கோ, இல்லாத போது அப்படின்றாங்க. எல்லாருமே விவசாய வேலையை நம்பித்தான் இருக்காங்களா? மற்ற வேலைகள்லாம் இல்லையா? ஏரியா தூர் வாடுறது போன்ற வேலைகள்லாம் இல்லையா? அதை எப்போ செய்வீங்க? மழை காலத்தில் செய்வீங்களோ? யாரை வச்சு நீ செஞ்சிருக்கணும்? ஒரு திட்டத்தை நீங்க மாத்தலாம், இம்ப்ரவைஸ் பண்ணலாம், மாநில அரசுகளோட கலந்து ஆலோசிக்கணும்ல. ஆலோசிக்க நீங்களே வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது வந்துட்டு என்ன விதமான ஜனநாயகம், என்ன விதமான கூட்டாட்சி? இப்படித்தான் ஒவ்வொன்றையும் அவர்கள் அடித்து நொறுக்கி சிதைக்கிறார்கள். இதை தேர்தல் மூலம் செய்ய முடியாத அளவிற்கு தேர்தலிலும் மோசடிகளை செய்கிறார்கள். இதுதான் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. சேர்க்கறது விஷயமா இன்னொரு நாள் பேசுவோம், வரட்டும். வந்துட்ட உடனே சேர்க்கறது எப்படி சேர்த்தாங்க, எவ்வளவு பேரை சேர்த்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். ராகுல் காந்தி சொன்னாரு ஓட்சோரி, ஒரே அட்ரஸ்ல 80 பேரு. அங்க போய் தேடி பார்த்தா ஒரே ஒருத்தர் இருக்கிறான். ஒரே ஒரு அட்ரஸ் தேடி போனோம், அந்த அட்ரஸ்ல யாருமே இல்லை. 1069 வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்குது. எங்க? பீகார்ல. எப்படிலாம் நடக்குது பாருங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பெரும் ஊடகங்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கின்றன. அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் அவ்வளவுதான், நாட்டையே காட்டி கொடுக்க சொல்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் இந்த மோசடிகளை எதிர்கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, தயவு செய்து இதை பரப்புங்கள், பகிருங்கள், பரவலாக கொண்டு செல்லுங்கள், விவாதியுங்கள். உங்களை நம்பி தான் நாங்கள் இதை செய்கிறோம், மறந்து விடாதீர்கள். நம்முடைய ஜனநாயக கடமை இது, வேற யாரும் சொன்னதில்லை, மகாத்மா காந்தி சொன்னது. நினைப்பில் வச்சுக்கிறோம், நாம் செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.